கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் அவபக்தியை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே அவபக்தி உள்ளவர்களை நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி குறித்து நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவபக்தியை நம்ம வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே அவபக்தியை நாம் நம்மளை விட்டு வெறுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே தேவ பக்தி உண்டாகிறது. ஆகவே அவபக்தியையும் தேவ பக்தியையும் உண்டா வைத்து நம் தேவ நேரத்தில் சேர முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவபக்தியை எப்பவும் வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றா உலக தோற்றத்துக்கு முதலே நம்மளை முன்குறித்த ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாராம் என்று வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடி நம்ம பண்ணி செய்யணும். அப்ப நாம் அவர் கிறிஸ்துவுக்கு நம்மளை தெரிந்து கொண்ட அந்த நோக்க அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அவர் தமக்கு முன்பாக குற்றமற்றவர்களுமா இருக்கணும் என்றா நம்ம அவபக்தியை களைந்து போடணும். அவபக்தியை நம்மளை அவபக்திக்குரிய காரியங்கள் அவபக்திக்குரிய செயல்களை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவானவைகளை முயற்சி பண்ண தேவ பக்திக்கு அடுத்தவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரத்திலேயே 19வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாக பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கோ அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, நமக்குள்ளே முதல் அவபக்தி உள்ளவர்களாய் அருவருப்பையும் அநீதியையும் அசுத்தங்களை நடப்பிக்கிறது இந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுதோ தேவ பக்தி உள்ளவர்களாய் நம் நீதிக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக அவசியமாயிருக்கு. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்பொழுதுமே நாங்க பக்தி உள்ளவர்களாக தேவனுடைய பக்தி அவருடைய பக்திக்குள்ள வைராக்கியம் உடையவர்களாக நம்ம மாற வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். ஆமேன். அப்ப தேவனுடைய நாளுக்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவபக்தி உள்ளவர்களாய் காத்திருந்தோமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் மிச்சம். தேவனுடைய நியாயத்திற்கு ஏதுவானவர்களாய் மாறுவோம். அப்ப நம்ம என்ன தேவ பக்தி உள்ளவர்களாய் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதுமே குற்றமற்றவர்களாய் நிற்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவ பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வருகை நாளில் நாங்கள் சந்தோஷத்தோடு அவருடைய வருகை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்போம். ஆகவே இந்த காலை வேளையிலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அவபக்திக்குரிய காரியங்களை மறுத்து தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.